ராக்ஸ்னு ஒரு கேரக்டர் வந்தான் அதாகப்பட்ட கோல்டுராஜவே ஃப்ராடும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த சாப்டர்ல 70 வயசு ஆனாலுமே கோல்டுராஜ் பைரட்ல இருக்க லெஃப்ட் ஹேண்ட் மேன்னா யாரு அப்படின்னு இந்த சாப்டர்ல முழுசா காமிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல கோல்டுராஜ் பைரட்ஸ் எந்த அளவுக்கு கோட்டட் பைரட்ஸ் அப்படின்னு ஒரு சாம்பிள் எடுத்து காமிச்சிருக்காங்க. சோ அந்த சாப்டர்ல அப்படி என்னென்னலாம் நடந்துச்சு அண்ட் இந்த சாப்டர் பத்தின என்னோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஸ்காப்பர் கபான் ஈமோட அட்டாக்கே பிளாக் பண்ணிருப்பா நம்ம போன சாப்டர்ல பார்த்துப்போம். அங்க இருந்தா இந்த சாப்டர் கண்டினியூ ஆகுது. அந்த அட்டாக்கை பிளாக் பண்றதுக்கு முன்னாடியே லூஃபியை பின் பண்ணி வச்சிருந்த அந்த மரத்தை துண்டா வெட்டியிருப்பான். சோ அந்த மரம் அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுகும்போது லூஃபி மேல இருக்க கத்தி எல்லாமே அப்படியே கீழே விழுந்துச்சு. உடனே ஈமு கபான் அட்டாக் பண்ணும்போது அந்த அட்டாக்ல ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிடுவான். உடனே நம்ம கபான்னு சொல்றான், உன்னை பார்த்தாலே இந்த உலகத்தை சேர்ந்த மாதிரி தெரியல அப்படின்டுவான். அதை பார்த்துட்டு ஈமுவும் யாரு நீ அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆளு அப்படின்னு சொல்லியிருப்பான். இங்கதான் கொஞ்சம் வித்தியாசமான விஷயம் நடக்குது. நம்ம கபான் வந்து அப்படியே அந்த ஃபைட்டை விட்டுட்டு நம்ம லூஃபியை நோக்கி நடந்து போறான். அதையும் ஈமு பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அப்படியே லூஃபியை சங்க பிடிச்சி தூக்கி நீ வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட், ஒரு வயசான அடிப்பட்ட ஒரு ஆள் வந்து உன்னை காப்பாற்றணுமா, உனக்கு அசிங்கமாவே இல்லையா அப்படின்னு கேட்டுப்பான். லூஃபியும் எனக்கு வலிக்குது தயவு செய்து என்ன கீழே விடுன்னு கத்துவான். இருந்தாலும் கபானு விடாம மேற்கொண்டு லூஃபியை வஞ்சிக்கிட்டே இருக்கான். இந்த ஒயிட் ஃபார்மை எடுத்து யாங்கோவானதுக்கு அப்புறம் திமிராயிடுச்சா ஒழுங்கா சீரியஸாக வேலையை பாது அப்படின்னு சொல்றான். கபானும் நீ இங்க சாக போதியா அப்படின்னு கேட்டதுக்கு லூஃபியும் நான் ஒன்னும் இங்க சாக போதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பான். நான் இங்க செத்தனா என்னோட நண்பர்களோட வீடு என்னால காப்பாற்ற முடியாம போயிடும் அப்படின்னு லூஃபி சொல்றான். இதை பார்த்து கபானும் இப்பதான் நீ கரெக்டா பேச உன்னோட குரூவுக்கு என்ன ஆகும்னு நினைச்சு பாது, அவங்களும் டேஞ்சர்ல தான் இருக்காங்க, இன்னும் ஞாபகம் வச்சுக்க, நீ எந்த அளவுக்கு மேல போகுதியோ அந்த லெவலுக்கு உனக்கு எதிரிகளும் அதிகமாயிட்டே தான் இருப்பாங்க. எவன் ஒருத்தர் சாவுக்கு ஊரே கொண்டாடுதோ அவனுக்கு தான் பைரேட் கிங் அப்படின்ற பட்டம் கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே பைரேட் கிங் அப்படின்ற ஒரு சிம்மாசனத்துல உட்கார்க்க ஆசைப்பட ஆள் தான். அந்த சிம்மாசனத்துல இருக்க ஒருத்தனால மட்டும்தான் காலையில இருந்துச்சமா ஜாலியா இருந்தமா திரும்ப வீட்டுக்கு போனோமா அப்படின்ற நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். அந்த வாழ்க்கையை வாழறதுக்கு தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. இப்போ என் கண்ணு முன்னாடி இருக்காத ஒழுங்கு மரியாதையா ஓடிது அப்படின்னு சங்க பிடிச்சி லூஃபியை தூக்கி வீசுதான். லூஃபியும் தூரமா உருண்டு பிறண்டு கீழே போய் விழுகுதான். அதை பார்த்து ஈமுமே ஷாக் ஆயிட்டு போய் நிக்கிறேன். உடனே கபான் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம ஈமு மேல அட்டாக் லான்ச் பண்றான். அப்படியே நம்ம கபான் ஈமுட்ட கேட்கறான், உனக்கு அவனை கொல்லணும்னு ஆசை தானே அப்படின்னு கேட்டதுக்கு ஈமு ஆமா அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படியே கபான் சொல்றான், உனக்கு லூஃபியை பார்க்கும்போது ஜாய் பாயோட ஞாபகம் உனக்கு வரதானே செய்யுது அப்படின்னு கேட்டிருப்பான். இதை பார்த்து ஈமுவும் யாரு நீ, உனக்கு எப்படி ஈமுவை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஜாப்பனீஸ் வாடை எடுக்கிறான். எடுத்து அப்படியே அட்டாக் லான்ச் பண்ணி உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டுப்பான். அதுக்கு கபான் பதிலுக்கு நான் ஜாய் பாயோட வார்த்தைகளை கேட்டிருக்கேன், தப்பா எடுத்துக்காத, எனக்கு என் வாழ்க்கையில நான் பார்த்தாத வாளோட வார்த்தைகளை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது கிடையாது. நான் வந்து என்னோட கேப்டனோட கனவு நினைவாகாத கடைசி வரைக்கும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இங்க நம்ம லூஃபியை வழியில காட்டாங்க. வழியில கத்த மட்டும் இல்லாம ஹீலாகு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஸோ மேபி அடுத்த சாப்டர்ல நம்ம லூஃபியோட கியர் 5 ஃபார்முக்கு ஹீலிங் எபிலிட்டியும் இருக்கு அப்படின்னு காட்டலாம். ஏன்னா கியர் 5 ஃபார்மோட பவர் வந்து லிமிட்லெஸ், அதுக்கு ஹீலிங் எபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட முட்டாள்தனம் தான். ஸோ ஹீலிங் எபிலிட்டியும் இருக்கும் அப்படின்னு நம்புவோம். இப்போ அங்கேயே சீனை கட் பண்ணி நம்ம ஈமுவை காட்டுறாங்க. கேப்டனா யாதுவும் கேப்டனு அப்படின்னு நம்ம கபானிட்ட கேட்டதுக்கு அதுக்கு கபான் பைரேட் கிங் கோல்டி ரோஜர் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஈமுவும் ஷாக் ஆகி போய் ஒரு பிளாஷ்பேக் சீனை நினைச்சு பார்க்கலாம். அந்த பிளாஷ்பேக் சீன் தோண்டும்ல 5 எல்டர்ஸ் கிட்ட எப்படி டீனு பேர் வச்சவன் பைரேட் கிங் ஆனா இதை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறான். அதுக்கு ஈமுவும் ஓ அவனா இந்த கோல்டன் பைரேட் ஏதாவது ஆரம்பிச்சு விட்டவன் தானே, அவனுடைய ஃபார்மல் ரூம்மேட்ஸ் ஆன நீங்க எதுக்கு ஸ்டார் ஹேட் லூஃபியை பாதுகாக்கும் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பான். அதுக்கு கபான் சொல்லியிருப்பான், நீ அவனை த்ரெட்டா கன்சிடர் பண்ணப்பவே உனக்கு பதில் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா லூஃபி தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒருத்தன் அப்படின்னு சொல்லியிருப்பான். சொல்லும்போது லூஃபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லா விதத்தோட முகத்தையும் நினைச்சு பார்த்துருப்பான். யாருன்னா கோல்ட்ராஜ், ரெய்லி, குரோக்கஸ், ஷேங்க்ஸ், ஒயிட் பேர்டு உங்க எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துருப்பான். அதுக்கு ஈமுவும் நீ சொல்றதும் கரெக்ட் தான், நாங்க மிஸ் பண்ண ஒரு சில கோஇன்சிடென்ட்ஸை நீங்க விதி நினைச்சுக்கிட்டீங்க, அதை இப்பயே முடிக்கிறேன் பாது அப்படின்னு லூஃபி அந்த ஸ்டிக்மா அப்படின்ற அட்டாக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போயிருப்பான். கபானும் லூஃபியை காப்பாத்துறதுக்காக வேகமா ரியாக்ட் ஆகி வழி இல்லாம ஈமுவோட சேர்த்து அந்த ட்ரெஷர்ட் ஆடமே வெட்டி எடுத்து போயிடலாம், அப்பதான் இங்க இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு முடிவு எடுத்துப்பான். அப்படி அட்டாக் லான்ச் பண்ணும்போது அவனுக்கு உடம்புல ஆல்ரெடி நிறைய காயங்கள் இருக்கும்ல, அதுல இருந்து அவனுக்கு வலி எப்படி மேற்கொண்டு உருவாகுது. கரெக்டா ஈமு லூஃபி அட்டாக் பண்ண போகும்போது கான்கர்ஸ் ஆக்கி பறக்க ஒரு மொரட்ட அட்டாக் லான்ச் பண்றான். கபானு இங்க நிக்கிய ததையவே வெட்டினால கீழே வந்து இந்த டெத் நம்மள போய் விழுந்துறாங்க. ஈமுவோட நெத்தில இருந்துமே ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்மளுக்கு லோக்கி, உசப்பு, நாமியா காட்டாங்க. அவங்களுக்கு தூரத்துல நம்ம பெருசா நடக்குது மட்டும் தெரியுது, ஆனா என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி இங்க நம்மளுக்கு கபானை காட்டுறாங்க. கபானுக்கு அந்த அட்டாக்கை லான்ச் பண்ணனாலே அவன் லெஃப்ட் கையவே இழந்திருப்பான். கிட்டத்தட்ட சாவோட விளிம்புல இருக்க நம்ம கபானை பார்த்து லூஃபியுமே ஷாக் ஆகுதான். அங்கேயே அந்த சாப்டர் முடியுது. உண்மையிலேயே எல்பா ஃபார்க்கு ஆரம்பிச்சது ஒவ்வொரு சாப்டருமே பீக்குதேன்.
அண்ட் அடுத்த சாப்டர்ல நம்ம இன்னும் புது லூஃபியை பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் கியர் 5 ஃபார்ம் எடுத்தாலே சிரிச்சுக்கிட்டே ஜாலியா இருக்க லூஃபியை தான் பார்த்துருப்போம். இப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. ஸோ இதுக்கப்புறம் சீரியஸான ஒரு டேர்ம் எடுத்து அது நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு முரட்டுத்தனமான லூஃபியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு இந்த சாப்டர்ல இருந்தே கபானை ரெயிலுக்கு ஈக்குவலா பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் முக்கியமா இந்த சாப்டர்ல நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு 2 முக்கியமான மிஸ்டேக்கு வந்து ஒரு சின்ன ஹிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் ரொம்ப ஃபேமஸான ஒன் பீஸ்னா என்ன அப்படின்ற மிஸ்டேக் பத்தி இங்க ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போமே. ஏன் எப்படி சொல்றேன்னா ஒரு பழைய தியரி ஒன்று இருக்கு. ஒன் பீஸ் அப்படின்ற ஒரு போன கிளிஃப். அந்த போன கிளிஃப்ல வந்து ஜாய் பாயோட அவன் காலத்துல வாழ்ந்த எப்படிலாம் வாழ்ந்தான் அப்படின்றதையும் இதுக்கு அடுத்து நடக்க போகிற எல்லா விஷயத்தையும் ஒரு போனி கிஃப்ட்ல எழுதி வச்சுட்டு போயிருப்பான். அதை பார்த்து தான் கோல்டுராஜ் அந்த அவங்க க்ரீமேட்ஸ் எல்லாமே சிரிச்சிருப்பாங்க. ஏன்னா கோல்டுராஜ் பேச்சு தேடி வந்தது பெரிய ட்ரெஷர் இருக்குன்னு நினைச்சு, ஆனா அவங்களுக்கு கிடைச்சது ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும்தான். அதனால தான் சிரிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு பழைய தியரி ஒன்று இருக்கு. அந்த தியரி கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி நம்ம கபான் சொன்ன வார்த்தைகள்லாம் இருக்குன்னு வச்சுப்போமே. ஏன்னா கபானுக்கு ஜாய் பாயை பத்தியும் தெரிஞ்சிருக்கு, ஈமுவை பத்தியும் தெரிஞ்சிருக்கு, இந்த உலகத்தை பத்தின உண்மைகளும் தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும்? அந்த ஒன் பீஸ் அப்படின்ற அந்த போனி கிளிஃப்ல கொடுத்துருக்க மெசேஜ் படிச்சனால நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதை யோசிக்கும் போது எனக்குமே கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒன் பீஸ்ன்றது அந்த ஆந்தி வேலை நமக்கு கிடைச்ச அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்ற தியரி வந்து அதோட பழசு. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஓடா வாயாலே சொல்லியிருப்பாரு. ஒன் பீஸ் அப்படின்றது ஒரு பிசிக்கல் மேட்டர் தான், இந்த மாதிரி இன்டான்ஜிபிள் விஷயங்கள்லாம் கிடையாது அப்படின்னு ஓடா வாயாலே எப்பயோ கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இந்த ஒன் பீஸ் வந்து ஒரு போனி கிளிஃபாக இருப்பதற்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, லூஃபியோட உண்மையான ட்ரீம் என்ன? இந்த சாப்டரில் தெளிவாக கபான் சொல்லியிருப்பான். பைரேட் கிங்னா யாரு, அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுவான் அப்படின்னு. எவன் ஒருத்தன் சாவுக்கு ஊரே கொண்டாடுமோ அவன் தான் பைரேட் கிங்காக ஆகக்கூடிய ஒரு தகுதி படைச்ச ஒரு ஆள் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன்னா பைரேட் கிங்கால மட்டும்தான் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும், அவன் நினைச்ச எல்லாத்தையுமே செய்ய முடியும். பைரேட் கிங்கால மட்டும்தான் அந்த தோனில் உட்கார முடியும். அந்த தோனில் உட்காந்துக்கவனை எதிர்த்து எவனுமே கேள்வி கேட்கவே மாட்டான், அவனுக்கு தோன்ற எல்லாத்தையும் செய்வான். அந்த தோனில் உட்காரதுக்கு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஒன்ஸ் அந்த தோனில் யார் போய் உட்காராங்களோ அவங்க முழுக்க ஃப்ரீ ஆயிடுவாங்க. ஸோ அதுதான் லூஃபியோட ட்ரீம். அவன் நினைச்ச எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு, அவன் நினைச்ச சாப்பிட்டுட்டு, அவன் நினைச்ச ஃப்ரெண்ட்ஸோட இருந்துட்டு அதுக்கப்புறம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதான் லூஃபியோட ட்ரீம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ப்ரிவிலேஜ் வந்து பைரேட் கிங் அப்படின்ற ஒரு ஆளுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மளே நிறைய தடவை பார்த்துப்போம். லூஃபி யார் சொல்றதையும் கேட்க மாட்டான், யாருக்குமே பயப்பட மாட்டான், அவனுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்வான். ஸோ இந்த மாதிரி இஷ்டம் போல வாழக்கூடிய ஒரே ஆள் பைரேட் கிங் மட்டும்தான். ஸோ இவனுக்கு தெரிஞ்ச மாதிரி இஷ்டம் போல வாழணும் அப்படின்றதுக்காக தான் இவன் பைரேட் கிங்கா ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறான் அப்படின்றதும் ஒரு பழைய தியரி. இப்ப கபான் சொல்ற எல்லாத்தையும் வச்சு கேட்கும்போது லூஃபி இதுக்காக தான் பைரேட் கிங் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறான் அப்படின்றது போது மேபி இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் லூஃபியோட ட்ரீமை கேட்டு ஸ்டார் ஹேட்ஸ்ல இருக்கிறவங்களுமே சில பேர் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, சில பேர் சிரிக்கவும் செஞ்சிருப்பாங்க. அது ஏன்னு உங்களுக்கே புரிஞ்சுக்கும். யோசிச்சுப்பாங்களேன், இப்படிப்பட்ட பைரேட் கிங் ஆகணும் அப்படின்னு கனவுல இருக்க ஒருத்தன் ஏன் பைரேட் கிங் ஆகணும் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்காக அப்படின்னாதான் என்னால இஷ்டம் போல வாழ முடியும் அப்படின்னு ஒரு பதில் சொன்னானா எல்லாருமே ஒன்று சிரிப்பாங்க, எல்லாம் ஆச்சரியப்பட்டு போவாங்க. கரெக்டா அதே எக்ஸாக்ட் ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம ஸ்டார் ஹேட்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேபி இதுக்கெல்லாம் இதுக்காக தான் லூஃபி வந்து பைரேட் கிங் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படானோ என்னவோ. அண்ட் இன்னொன்னு ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். ராக்ஸ்னு ஒரு கேரக்டர் வரத்தான் செஞ்சான், உடனே ராஜெல்லாம் ஒரு டம்மி பீஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இந்த சாப்டர்லேயே தெரிஞ்சுக்கும் கோல்டுராஜ் பைரேட்ல இருக்க லெஃப்ட் ஹேண்ட் மேன், அதுவும் வயசாகி ஹெவியா அடி வாங்கினதுக்கு அப்புறமும் ஈமுக்கே டஃப் கொடுத்து சண்டை போட்டுருப்பான். அப்ப இவனோட பிரைம் டைம் யோசிச்சுப்பாங்க, இவனுக்கு மேல இருந்த ரெயிலியவும் அவனுக்கும் மேல இருந்த கோல்டுராஜையும் நினைச்சு பாருங்க. இப்பயும் கோல்டுராஜோட மவுஸ் என்னன்னு தெரியலனா இன்னொன்னு ஒன்று சொல்றேன் கேளுங்க. இவ்வளவு வயசான கபான் ஈமுக்கே டஃப் கொடுத்து ஃபைட் பண்றான். இன்னொருத்த என்னடானா இவன் வந்து நின்னதுக்கே ஒரு யாங்கோவே தெரிச்சு ஓட வச்சிருப்பான். இப்படியாப்பட்ட சீன்லாம் இருக்கும்போது கோல்டுராஜ் மட்டும் இப்ப வரைக்கும் உயிரோட இருந்திருந்தானா ஓடா வந்து கோல்டுராஜுக்கு எந்த மாதிரியான ஆத மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நான் ஒன்றும் ராக்ஸ் ஒன்றும் டம்மி பீஸ்ன்னு சொல்ல வரல. ராக்ஸும் ஒரு முரட்டால் தான், அவனையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் அவனுக்கு ஃபேனு தான். அதுக்குன்னு ராக்ஸ் வந்ததுக்கப்புறம் கோல்டுராஜ் எல்லாம் டம்மி பீஸ்ன்னு சொல்றது ரொம்ப தப்பு. அதுவும் நான் சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் ராக்ஸ் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பான். மேபி ராக்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி இன்ட்ரடியூஸ் ஆயிருந்துச்சுன்னா நான் இந்த சேனலோட பேரு ரோஜர் தமிழ் அப்படின்றதுக்கு பதில் ராக்ஸ் தமிழ் அப்படின்னு வச்சிருந்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சாப்டரோட ஃபுல் பேக் டவுன் அண்ட் என்னோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த லைக்கோ ஷேரோ சப்ஸ்கிரைபோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து பண்ணிடுங்க. அண்ட் அடுத்த வாரம் இருக்கு. ஸோ அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் வந்து உங்களை பார்க்குறேன்.